ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர், இயக்குனர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி திடீரென மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவருடைய மரண செய்தி அப்படிங்கிறத திரை உலகத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தற்போது நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டில் இவ்வளோ பெரிய சோகம் நிகழ்ந்ததற்கு பிறகும் ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பாக்யராஜ் அவர்களுடைய இல்லத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு அவருடைய ரசிகர்களாகட்டும், திரைத்துறையினராகட்டும், மக்களாகட்டும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இது கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ நடந்திருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய இல்லத்தில் நடந்த அந்த சுப செய்தி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு திடீரென காலமானார். அவருடைய மறைவின் சோகம் இன்னும் ரசிகர்களினுடைய மனதை விட்டு அகலல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆளுமை மிக்க சிறந்த திரை கலைஞராக இருந்த அவர் 73 வயதில் இயற்கை எழுதியதை ரசிகர்களால் ஏற்கவே முடியல. அவரது குருநாதர் பாரதி ராஜா மறைந்த 17வது நாளில் சீடர் பாக்யராஜும் மறைந்து விட்டார். இயக்குனர் பாக்யராஜ் மனைவி நடிகை பூர்ணிமா. இந்த நட்சத்திர தம்பதிக்கு சாந்தனு அப்படின்ற மகனும் சரண்யா அப்படின்ற மகனும் இருக்காங்க. சரண்யாவின் மகன், அதாவது பேரன் மீது தாத்தா பாக்யராஜுக்கு பாசம் மிக அதிகம். எப்போதுமே தன் பேரனிடம் அதிக அன்பும் பாசமும் காட்டினார். அதே போல தாத்தா மீது பேரனுக்கும் அதிக பாசம் இருந்தது. சாந்தனு விஜய் கீர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. கீர்த்தியை கீகி என்று அழைப்பது வழக்கமாகவே இருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தனு கீகி திருமணம் நடந்தது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு குழந்தை கிடையாது. இது பாக்யராஜ் பூர்ணிமாவுக்கு அதிக கவலையை, மன வருத்தத்தை கொடுத்திருந்தது. அதே போல இயக்குனராக பாக்யராஜ் அறிமுகப்படுத்திய பல நடிகர், நடிகைகள் நட்சத்திரமாக இன்றும் ஜொலித்திருக்காங்க. ஆனால் அவருடைய மகன் சாந்தனு இன்னும் நட்சத்திர நடிகராக தமிழ் சினிமாவில் ஜொலிக்கல. தனக்கு மகன் வழி பேரன் அல்லது பேத்தி இன்னும் பிறக்கவில்லையே என்கிற கவலையும், தன்னுடைய மகன் சினிமாவில் சாதிக்கவில்லையே அப்படிங்கிற ஏமாற்றமும் பாக்யராஜிடம் எப்போதுமே இருந்திருக்கு. இந்த நிலையில சாந்தனுவினுடைய மனைவி கீகி தற்போது கர்ப்பமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல பேசிய பத்திரிகையாளர் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாக்யராஜின் மருமகள் கீகி தற்போது கர்ப்பமாக இருக்கிறார். இது தற்போது தான் அந்த குடும்பத்திற்கே தெரிய வந்திருக்கிறது. இது நல்ல தகவலை தெரிந்து கொள்ளாமலேயே பாக்யராஜ் மறைந்து விட்டார். விரைவில் அந்த வீட்டில் மீண்டும் பாக்யராஜே மகனாக பிறப்பார் என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார். உண்மையில் பாக்யராஜ் குடும்பத்தினருக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் அதை முன்னிலை வகித்து கொண்டாட வேண்டிய ஒருவரை அந்த குடும்பம் தற்போது இழந்து நிற்பதுதான் காலத்தின் கொடுமையாக மாறியிருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மறைவுக்கு பிறகு மருமகளான கீகி உருக்கமான ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது, திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் மறைந்த சில வாரங்கள் கடந்திருக்கு. ஆனாலும் அந்த இழப்பினுடைய வழி அவருடைய குடும்பத்தினருக்கு இன்னும் குறையவில்லை அப்படிங்கிறது தான் தற்போது அவருடைய மருமகளும் பிரபல தொகுப்பாளியுமான கீர்த்தி அப்படிங்கிற கீகி பகிர்ந்த ஒரு இன்ஸ்டா பதிவிலேயே தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மாமனார் குறித்து அவர் உருக்கமான பதிவை வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் கீர்த்தி பற்றி பைல்வான் ரங்கநாதன் பேசிய பேட்டியும் இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சினிமா ரசிகர்கள் பாக்யராஜின் படங்களையும் அவருடைய பழைய பேட்டிகளையும் பார்த்து அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்து வராங்க. இன்னொரு பக்கம் பிரபலங்களும் பாக்யராஜ் பற்றிய தகவல்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்பம் மட்டும் இன்னும் பாக்யராஜ் நினைவுகளுடன் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அதாவது
அதாவது கீகி இன்றைக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய 2 புகைப்படங்கள் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்கு. முதல் போட்டோவில் பாக்யராஜ் அவருடைய மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு, மருமகள் கீகி ஆகியோருடன் ஒன்றாக சந்தோஷமாக சிரித்தபடி இருக்கக்கூடிய குடும்ப புகைப்படம் இருக்கிறது. அடுத்த போட்டோ தான் அனைவரையும் கண்கலங்க வைக்கும் காட்சி. அதாவது கீகி தன்னுடைய மாமனார் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து கும்பிடுவது போல இருக்கிறது. அந்த 2 புகைப்படங்களுக்கும் மெஸ்ஸியோ அப்பா என்ற ஒரு வார்த்தைகளோடு அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் டேக் செய்திருக்காங்க. பாக்யராஜ் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னாலும் அவரினுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை டேக் செய்து பகிரப்பட்ட அந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுது. அதே நேரத்தில் பாக்யராஜ் மறைவிற்கு பிறகு பைல்வான் ரங்கநாதன் பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேச்சு வைரலாகி வருது. அதில் அவர் பேசும்போது கீகி கர்ப்பமாக இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் பாக்யராஜிற்கு தெரியாமலேயே அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லியிருக்கார். சாந்தனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாகவே பாக்யராஜ் மீண்டும் பிறப்பார் என்று அவர் சொல்லி இந்த தகவல் உண்மையா என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஏற்கனவே பைல்வான் ரங்கநாதன் பேட்டிகளில் பல நடிகைகளின் குடும்ப விஷயங்களை பற்றி பேசியே பிரபலமானவர். இதனால் அதே போல இவர் வியூஸுக்காக இப்படி பேசுகிறாரா அல்லது உண்மையிலேயே கீகி கர்ப்பமாக இருக்கிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்புறாங்க. கீகி மற்றும் சாந்தனுவுக்கு கல்யாணமாகி 11 வருடங்கள் கடந்துவிட்டது. அவர் சோஷியல் மீடியாவில் எந்த வீடியோக்கள் வெளியிட்டாலும் கூட அவரிடம் பலரும் எப்போது கர்ப்பமாக போறீங்க, எப்போ குழந்தை பெற்றுக்கொள்ள போறீங்க என்று கேட்டு வந்த நிலையில் சமீபத்தில் தான் ஒரு வீடியோவில் சாந்தனு மற்றும் கீர்த்தி இருவருமே கடுப்பாகி தங்களை பற்றிய விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. நாங்கள் குழந்தை பெற்றால் நீங்களா வந்து அந்த குழந்தையை வளர்க்க போறீங்க, கடவுள் எங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு இருக்கிறதோ அப்போ எல்லாமே நடக்கும், நீங்கள் இப்படி கேட்டு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க என்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதே போல இப்போதும் நிஜத்தில் கீர்த்தி கர்ப்பமாக இருக்கிறாரா அல்லது இது வதந்தி செய்திதானா என்ற கேள்விகளும் பலருக்கும் இருக்கிறது. எது எப்படியோ பாக்யராஜ் குடும்பத்தினருக்கு சீக்கிரம் மகிழ்ச்சி செய்தி வந்து அவருடைய குடும்பத்தினர் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் இந்த விஷயம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறைவு செய்தி அனைவரையும் நீங்க துயரத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய இந்த சுப செய்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது அப்படின்னு தெரியல. இது பற்றிய ஒரு விளக்கத்தை குடும்பத்தினர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரசிகர்கள் மத்தியில் இன்னும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பலரும் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதோடு மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சாந்தனு அவருடைய மனைவியான கீர்த்தி என்கிற கீர்த்திக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து மடல்களை தெரிவித்து வந்துட்டும் இருக்காங்க.